இப்போ யார்கிட்ட போய் நம்ம பண்ணாலும் ஸோ அதை வந்து இப்ப நம்மளே பண்ணா இது பெட்டரா இருக்கும்ன்றது எப்ப வந்ததுன்னா மனோஜ் சார் உள்ள வந்து அதுக்கப்புறம் அவரு வந்து எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தேசிங்க நான் எல்லாரும் பேசி இது பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுதான். நீங்க நம்ப மாட்டீங்க, மனோஜ் சார்ல இருந்து யுவன் சார்ல இருந்து இந்த என்டையர் டீம் நான் சொல்றேன், இந்த எடிட்டரா இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் எல்லாருமே இது வரைக்கும் யாருமே ஒரு பைசா கூட சம்பளம் வாங்கல, நான் அக்ரிமெண்ட் கூட போடல. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு சொல்லி இது மாதிரி வந்து ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். லைக் ஒரு டீமா எல்லாரும் சேர்ந்து ஓகே நாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர்றது வந்து ஒரு சின்ன படத்துக்கு நடக்கும். பட் இவ்வளவு பெரிய ஒரு படத்துக்கு வந்து இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி இது வந்து இந்த என்டையர் டீமால தான் இது பாசிபிள் ஆச்சு. அதனாலதான் நான் ப்ரொடியூசரா இது ஸ்டார்ட் பண்ணவே முடிஞ்சது. ஸோ அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னேன். அதான் அதோட மீனிங். ஸோ இப்படிதான் இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் ஃபேன்ஸுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கேப் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணல. இப்போ நிறைய பேர் நான் பாக்குறேன் சோசியல் மீடியால எல்லாமே சொல்லுவாங்க 2 இயர்ஸா அவர் வந்து படம் பண்ணல, இந்த படத்துக்காக ஏன் வந்து டைம் வேஸ்ட் பண்றாரு அப்படி இப்படின்னு. வெளியில இருந்து நம்ம பேசுறது ரொம்ப ஈஸி, பட் இங்க இருந்து பார்க்கும்போது அந்த படத்துக்காக ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. தேசிங் பாவம் இவ்வளவு நாள் வெயிட் பண்றாரு, நான் பாட்டுக்கு வேற படத்துக்கு போயிட்டேன்னா அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு. ஸோ இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி நாங்க பண்றதுக்கு